ஹலோ, இந்த பதிவு நான் சுவிட்சர்லாந்துல இருந்து போடுறேன். ஒரு செகண்ட் இதை பாருங்க. பின்னாடி இது ஒரு ரெஸ்டாரண்ட். எம்கேன்னு போட்டிருக்காங்க. தலைகீழ தெரியுது உங்களுக்கு. எம்கேன்னு போட்டிருக்கு. எம்கேன்னு பார்த்த உடனே எனக்கு மிஸ்டர் மு.க. ஸ்டாலின் தான் ஞாபகம் வந்தாரு. நான் சுவிட்சர்லாந்துல இருக்கேன். எனக்கு இந்தியால இப்ப நடக்கிற பாலிடிக்ஸ் எனக்கு எதுவும் பாதிக்க போறது இல்ல. இருந்தாலும் என்னால 3 நாளா தூங்க முடியல. எந்த அளவுக்கு மக்கள் அறியாமையில இருக்காங்கன்றது யோசிச்சு ரொம்ப கவலையா இருக்கு. நாங்க யூரோப்ல இருக்கும்போது நாங்க எல்லாரும் என்ன யோசிப்போம்னா, எப்படியாச்சும் நம்ம நம்மளால முடிஞ்சதை நம்ம நாட்டுக்கு செய்யணும், நம்ம மண்ணுக்கு செய்யணும்னு ஆசைப்படுவோம். அது மாதிரி நானும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ப்ராஜெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். கவர்மெண்ட் ஸ்கூல்ல டெவலப் பண்றதுக்கு. ஏன்னா நானும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்தேன். அப்ப நான் வரும்போது ஏடிஎம்கே ஜெயலலிதா இருந்து அதுக்கப்புறம் எடப்பாடி இருந்தாரு. அந்த நேரத்தில் நான் ட்ரை பண்ணும்போது எல்லா இடத்துலயும் எனக்கு காசு கேட்டாங்க. அதாவது நான் செய்ய போற நல்ல விஷயத்துக்கு என்கிட்ட காசு கேட்டாங்க. அப்ப நான் டிராப் பண்ணிட்டேன். சரி, அடுத்த ஆட்சி வரும்போது பார்க்கலாம். அடுத்தது மு.க. ஸ்டாலினோட ஆட்சி இருந்தது. அப்போ நான் திரும்பி வந்தேன். இதே ஸ்கூல் ப்ராஜெக்ட், கவர்மெண்ட் ஸ்கூல் ப்ராஜெக்ட் டெவலப் பண்றதுக்காக கேட்கலான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் அங்க இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போனேன். திருவான்மியூர்ல இருந்த ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போய் சரி இந்த மாதிரி பண்ணலான்னு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்தது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்ல சார், இப்ப அது தேவையில்லை. ஏன்னா கவர்மெண்ட் எங்களுக்கு எல்லாமே பண்ணுது. ஆனா பசங்க தான் அதை மெயின்டைன் பண்ண மாட்டேன்றாங்க. எங்களுக்கு இப்ப கவர்மெண்ட் மூலமா பயங்கர நல்ல சப்போர்ட் இருக்கு அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இங்கிருந்து நான் அந்த கவர்மெண்ட் ஸ்கூலை டெவலப் பண்ணணும்னு எவ்வளோ பிளான் எல்லாம் பண்ணி அது எல்லா இடத்துலயும் யாரும் உதவாம எல்லா இடத்துலயும் காசு கேட்டு அது கடைசியில டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் சரி செய்யலாம்னு வரும்போது ஆல்ரெடி அது மாதிரி நல்லா டெவலப்பா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்ப நடந்த இன்சிடென்ட் மனசை பயங்கரமா பாதிச்சிருக்கு. இது நீங்க எதுக்கு இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா தயவு செஞ்சு சினிமா முகத்துல இருந்து வெளியில வந்துட்டு ரியாலிட்டியை கொஞ்சம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் உங்க குடும்பத்துக்கும். ஆனா இனிமேல அதெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்ல. நீங்க என்ன செஞ்சீங்களோ அதுக்கான நல்லதோ கெட்டதோ நீங்க அதை பார்க்கத்தான் போறீங்க. ஆனா ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. மு.க. ஸ்டாலின் சார் எனக்கு தெரியும், நிறைய செஞ்சிருக்காரு, நிறைய நல்லதெல்லாம் செஞ்சிருக்காரு, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்களுக்காக நிறைய சப்போர்ட் பண்ணிருக்காரு. ஐ ரியலி சல்யூட் சார், நீங்க பண்ணதுக்கெல்லாம். அண்ட் ரியலி இப்படி பாருங்க, நாங்க சுவிட்சர்லாந்துல இருந்துட்டு வெறும் ஒரு ரெஸ்டாரண்டோட பேரை பார்த்தாலே அவர் ஞாபகம் எங்களுக்கு வருது. சோ உங்களுக்கெல்லாம் எப்படி மறந்து போச்சுன்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு நாங்க வெளியூர்ல இருந்துட்டு இவ்வளோ எங்களுக்கு இருக்கிற புரிதலோட உங்களுக்கு அதிகமா இருக்கணும். ஏன்னா மன வருத்தத்தோட இந்த பதிவை போடுறேன். கடைசியில நானும் ரீல் போடுற மாதிரி ஆயிடுச்சு. தேங்க்யூ, பாய்.